அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025 டிசம்பர் மாதம் 19 வெள்ளிக்கிழமை காலை தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கில புத்தகத்தை நாம் பயில்தலை தொடர்கிறோம். நேற்று படித்ததின் தொடர்ச்சி இப்பொழுது the heart, the will, the life and even the body, no less than the thought, are forms of a divine conscious being and indices of great significance. இப்போ ஞான யோகத்துல ரொம்ப ஈடுபடுறவங்க எண்ணத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. எண்ணம் மனதின் ஒரு செயல்பாடு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ no less than the thought அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு. அப்ப எண்ணத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அப்படிங்கிற பொருள் அதுல வருது. no less than the thought. இப்ப அதுக்கு மேல இருக்கிறது the heart, இதயம், அது வயிற்றுக்கு உண்டானது. the will, அது கர்மயோகத்துல இதைத்தான் நம்ம வில்லுங்கிறது பார்த்தோம். the life, அது பிராணன் வச்சுக்கலாம், வாழ்வு வச்சுக்கலாம். இப்போ the heart, the will, the heartல இமோஷன்ஸ் வரும். will கண்டிப்பா அந்த இதுல வரும். the will, the life and even the body, no less than the thought, are forms of a divine conscious being. அப்ப இது அந்த நம்ம எப்படி படிக்கணும்னா no less than the thought விட்டுட்டு the heart is a form of a divine conscious being, the will is a form of a divine conscious being, the life is a form of a divine conscious being அப்படின்னு படிச்சு the body is a form of a divine conscious being. ஒவ்வொன்று கூட திருப்பி the index, the heart is the index of, indicesங்கிறது plural, indexங்கிறது singular. அப்ப இண்டிசஸ் ஆஃப் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அவங்களும் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டுவதில் இவைகள் எல்லாம் எப்படி எண்ணத்துக்கு இதாவதோ அதே மாதிரி அவங்களும் உதாவதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன வருதுன்னா the heart is a great, the heart is an index, will is an index, the life is an index, the body is an index of great significance அப்படிங்கிறத ரொம்ப மிக இன்றியமையான ஒன்று, மிக சிறப்பான ஒன்றுங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். எண்ணம் மட்டும் அல்ல, இந்த ஹார்ட்டும் இதுவும் இருக்கும்போது அந்த பக்தி வருது, இந்த வில் இருக்கும்போது கர்மயோகம் வருது, உடம்பு இருந்தாதான் கர்மயோகமும் செய்ய முடியும். இப்படி எல்லாத்துலயும் எல்லாம் கலந்து இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ அந்த சென்டென்ஸ் மீண்டும் படிக்கிறேன். The heart, the will, the life and even the body, no less than the thought, are forms of a divine conscious being and indices of great significance. அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் போறேன். சின்ன சென்டென்ஸ் தான். These two have powers by which the soul can return to its complete self-awareness or means by which it can enjoy it. நான் பல தடவை நம்ம படிக்கும் போது நம்ம கேட்டிருக்கேன். இப்ப தீஸ் என்று சொல்வது அந்த சொல்லுக்குரிய பன்மை பொருட்கள், பன்மை சொற்கள் எவைன்னு யாராவது சொல்லலாம்? கை உயர்த்தி சொல்லுங்க. These two have powers. எவையெல்லாம் அவை? விரைவில் வாங்க, சொல்லுங்க புவனேஸ்வரிமா. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்ப அன்மியூட் பண்ணணும் நீங்க. Sir, heart, will, life and body and thought. தாட் வரக்கூடாதுங்க. ஏன்னா தாட் நோ லெஸ் தேன் த தாட்னா எண்ணத்துக்கு எந்த குறைவும் இல்லாதும் போது அப்படிங்கும் போது அதனாலதான் அந்த நோ லெஸ் தேன் த தாட் எடுத்துட்டு படிச்சீங்கன்னா the heart, the will, the life and even the body are forms of a divine conscious being and indices of great significance. தாட் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, தாட் இருக்கு கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல அவங்க நம்ம என்னன்னா எண்ணத்தை தலை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது இல்லப்பா இதயமும் உண்டு, இச்சையும் உண்டு, அப்புறம் பிராணனும் உண்டு, உடல், ஈவன் த பாடிங்கிற ஒரு வார்த்தை போட்டுறாரு. உடலும் கூட, ஏன்னா உடல் காயம் மீது பொய்யடான்னு சொல்லி நம்ம அதை ரொம்ப கண்டுக்க மாட்டோம். ஆனா அதுவும் உண்டு. எதுக்கு? டிவைன் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கும்போது, கான்சியஸ்ங்கும் போது சித் ஆயிடும், பீங்கிறது சத்தாயிடும். சித் சத்துங்கிற உணர்வுடன் அது இருக்கும், அதோட உருவங்களாக இருக்கின்றன. அது போக ஒரு முக்கியமான ஒன்றுக்கு ஒரு சுட்டும் பொருளாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? அப்கோர்ஸ் தாட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தம். ஆனா இங்க ஏன்னா ஞான யோகம் பேசும்போது நம்ம தாட் மைண்ட் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இவைகள் எல்லாம் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தீஸ்
புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி the heart, the will, the life and even the body to have powers. இப்ப டூ இந்த வார்த்தையெல்லாம் பயந்து ஈவன் இந்த பாடிங்கிறதெல்லாம் படிக்கும்போது என்னன்னா இவைகளும், அதாவது வெறும் தாட் மட்டும் இல்ல, இவைகளுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தமாக சொல்வதற்காக அவைகளுக்கும் ஆற்றல் உண்டு. To have powers by which the soul can return to its complete self-awareness. இப்ப the complete self-awareness அப்படின்னு சொன்னா என்னன்னா முழுமையான தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. அதுதான் இப்ப நம்ம ஸ்ரீ அரவிந்தரோட கோட்பாடே என்னன்னா அந்த இவல்யூஷனுக்கு முன்னாடி இருக்கிறது இன்வல்யூஷன். இது நிறைய பேர் இவல்யூஷன் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த இவல்யூஷனுக்கு எதிர்ப்பதம் என்னவென்றால் இன்வல்யூஷன். தமிழ் அதற்கு அழகான சொல் ஒடுக்கம். அப்போ எல்லாம் அல்ல இறைவன் இந்த ஜடம் என்ற ஒரு மேட்டர் அப்படிங்கிற இதற்குள் அது ஒடுங்கி, அதனாலதான் பாடி மேட்டர். அதனாலதான் ஈவன் த பாடிங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கிறது என்று சொல்றாங்க இல்லையா. அப்போ அது அவைகள் கூட என்ன ஆகும்னா சக்தியோட தன்னையே உணரக்கூடிய மறந்த நிலையில அது ஒடுங்கி இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு இருக்கு. அந்த பவர்ஸ் by which the soul can return to its complete self-awareness. இப்ப தன்னை உணரும் நிலை போகக்கூடிய ஆற்றல் அந்த ஆன்மாக்கு இருக்கின்றன. இந்த முன்னாடி சொன்ன இது எல்லாத்துக்குமே, ஹார்ட்டுக்கும், வில்லுக்கும், லைஃபுக்கும், பாடிக்கும். சரியா? அது ஒரு பக்கம். ஆர் these two have the powers by which the soul can be the means by which it can enjoy it. அப்ப இதோட ஒரு வழிகளாக இருந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் என்ஜாய்ங்கிறது இங்க மழுக்கிறதுன்னு அது கொள்ளுதல்ங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கணும். அந்த கொள்ள முடியும், அதை செய்ய முடியும். அப்ப கான்சியஸ் பீயிங், கான்சியஸ் ஹைஃபன் பீயிங் போது சித், கான்சியஸ்னாலே சத் சித் ஆனந்தால ரெண்டாவது வரக்கூடியது கான்சியஸ் பீயிங் அப்புறம் வரும். அப்போ உணர்வுள்ள ஒரு சத்து, அதுதான் அங்க இருக்கக்கூடிய சத்துனா உண்மை என்ற பொருள், மெய்ப்பொருள் என்ற பொருளும் இருக்கு, இருத்தல் பீங்கிற பொருளும் இருக்கு. இது ஒரு பக்கம். ஸோ திருப்பி படிக்கலாம். These two have powers by which the soul can return to its complete self-awareness or means by which it can enjoy it. இப்ப அடுத்ததுக்கு நம்ம போலாம். அதோட சென்டென்ஸ் பேராகிராஃப் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Exactly. The object of the supreme will may well be a culmination in which the whole being is intended to receive its divine satisfaction, the heights enlightening the depths, the material inconscient revealed to itself as the divine by the touch of the supreme superconscience. இப்ப the object of the supreme will, இப்ப நம்ம படிக்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்னு படிச்சுட்டு இருக்கோம். அதுல இங்க the object of the supreme will may well be a culmination. கல்மினேஷனா அது முடிகிறது. இப்ப நம்ம சென்னையை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கேன். திருச்சியில இருந்துன்னா ஏதோ விழுப்புரத்துல இருந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன். அப்புறம் அந்த பக்கம் திண்டிவனம், இந்த பக்கம் மதுராந்தகம், இங்க எல்லாம் பார்த்துட்டு, ஆனா அந்த பயணம் முடிகிற இடம் பாத்தீங்கன்னா சென்னை தான். அப்ப அந்த அது போல இது இந்த சுப்ரீம் வில்லுடைய எங்க முடியும்னா in which the whole being is intended to receive its divine satisfaction. அப்போ பரமனுடைய இச்சை, பரமனுடைய சங்கற்பம் என்னவாக இருக்கும்னா இறை நிறைவை அடையக்கூடியது. அதை பெறுவதற்கு தான் நம்ம எல்லாம் அந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தணும். முதல்ல the object of the supreme will may well be a culmination in which the whole being is intended to receive its divine satisfaction. இது நம்பர் 1. அடுத்தது the object of the supreme will be the heights enlightening the depths அப்படிங்க ஞாபகம் இருக்கும். அப்படின்னா intended to receive the heights enlightening the depths. இங்க அந்த மாதிரி கொண்டு போனா இன்னும் நல்லாவே புரியும். ஏன்னா intended to receive its divine satisfaction நிலை 1. ரெண்டாவதுல பேருயரங்களை நாம் அடைவோம். அந்த உயரங்களை அடையும் போது மிக ஆழங்கள், நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் நமக்கு புரிதல் குறைவா இருக்கு. நம்ம என்ன படிச்சாலும் நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப தில்லாடி போறோம். எல்லாம் படிச்சா நல்லாதான் இருக்கான திருப்பி உலகத்துல பார்க்கும்போது பழையபடி கோபமும் எரிச்சலும் பொறாமையும் எல்லா நெகட்டிவிட்டிஸும் வருது. அந்த ஆழங்கள்ல இருந்து நம்ம வெளிவராது. அதை என்லைட்டனிங்னா
ஒளி ஊட்டுகிறதுன்னு சொல்லலாம், ஞானோதயம் வருகிறதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து the heights enlightening the depths, இது ரெண்டாவது. அப்புறம் வந்து the object of the supreme will may be intended, will may be a culmination in which the whole being is intended to the material inconscient revealed to itself as the divine by the touch of the supreme super conscious conscience. அப்போ இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஒடுக்கம்ங்கிற ஒரு சொல் பயன்படுத்தினேன், இன்வல்யூஷன்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை, தமிழுக்கு அந்த ஒடுக்கம். அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜடத்தில் ஒடுங்கிய இன்கான்சியன் தான் உணர்வற்ற நிலையில இருக்குது. தி மெட்டீரியல் இன்கான்சியன், த மெட்டீரியல் இன்கான்சியன் ரிவீல் டு இட் செல்ஃப். அதுதான் கொஞ்சம் முன்னாடி செல்ஃப் அவேர்னஸ்ங்கிற வார்த்தை பார்த்தோம். அதுவும் இந்த ரிவீல் டு இட் செல்ஃப் கிட்டத்தட்ட ஒரே சொல், தனக்கு தானே வெளிக்காட்டுதல். எப்படி காட்டுது? மெட்டீரியல் இன்கான்சியன் தான் as the divine, தன்னையே இறைவனாக காட்டுகிறது. எப்படி? by the touch of the supreme super conscious. இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க, சூப்பர் போட்டாலே அதுல இருக்கு. ஆனா சுப்ரீம் சூப்பர் கான்சியஸ்னஸ், உயர்ந்த பரமனுடைய அந்த உயர் சித், திருப்பி அந்த கான்சியஸ்னஸ் சித், அந்த சித்துனால அது அந்த உணர்வற்ற அந்த ஜடம் கூட இறைவன் என்று வெளிப்பட காரணமாக இருக்கும். இப்ப இந்த மார்கழி மாசத்துல எல்லாரும் இப்ப திருவம்பாவை, திருப்பாவை எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே காலையில வேகமாக எழுந்து அதை நோக்கி செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு பாடலும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பக்தி பயணமா தான் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு சொற்களும், ஒரு பக்கம் ஆண்டாள் பாடிய திருப்பாவை, இன்னொரு மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவை, எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப இதெல்லாம் அதை நோக்கி இந்த டிவைன் டச், சுப்ரீம் சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை உணர முடியும். The object of the supreme will may well be a culmination in which the whole being is intended to receive its divine satisfaction, the heights enlightening the depths, the material inconscient revealed to itself as the divine by the touch of the supreme superconscious. So இதோட அந்த பத்தி முடியுது. இப்ப நம்ம வந்து அடுத்த பத்திக்கு போறோம். 291 பக்கத்துல 92க்கு போயிருக்குன்னு நினைக்கிறோம். போறேன். ஓகே, 291 தான் இருக்கும். 291வது பக்கத்துல இருக்கும் ஆங்கில புத்தகத்தில். இப்ப வந்து திருப்பியும் இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் நாலேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பா பரம்பரையாக வரக்கூடிய பழமையான அந்த ஞான யோகத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். திருப்பி தொடர்ந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெடிஷனல் அங்கங்க வந்து இன்டெகிரல் யோகாவோட டச் பண்ணி போறோம், அது மறந்துடாதீங்க. The traditional way of knowledge proceeds by elimination and rejects successively the body, the life, the senses, the heart, the very thought, in order to merge the quiescent self or supreme nihil or indefinite absolute. இப்ப இந்த 3 வார்த்தைகள் போடுறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகம் என்ற சொல்லே வந்து இணைதல் என்ற பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய பேர் இப்ப வெறுமனே வெளி மக்கள் கிட்ட யோகம்னா உங்க யோகாசனம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஒரு யோகம் பண்றான் அப்படின்னா யோகாசனம் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க எதை செய்தாலும் இறைவனுடன் இணைதல் அப்படின்னு தான் அதனுடைய பொருள் வருது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மர்ஜ்ங்கிறதுக்கும் அந்த யோகாங்கிறதுக்கும் ஒத்து வரும். இன் ஆர்டர் டு மர்ஜ் இன்டு தி குயசன்ட் அப்படின்னா ரொம்ப அமைதியான செல்ஃப், பரமாத்மாவை சொல்லலாம், ஆத்மா சொல்லலாம், பேராத்மா தான் சொல்லுவோம். அது சுப்ரீம் நிகில், நிகில்னாலும் ஏதுமற்ற நிலை. இந்த நிர்வாணா நிகில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருள்ல வரும். ஆர் இன்டெஃபினிட், இப்படித்தான் சொல்ல முடியும். டெஃபினிட்டா நம்ம சொல்ல முடியும். கொஞ்சம் முன்னாடி சென்னைக்கு நான் போறேன்னா சென்னைங்கிற ஊருக்கு நான் போறேங்கிற டெஃபினிட்டா இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பஸ்ல போய் நீங்க பஸ்ல நடத்துனர்கிட்ட பேருந்துல போய் சொல்றீங்க டிக்கெட் எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டா கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த நடத்துனர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா இல்லையாரு யாராவது ஒருத்தர் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. ஆமாம் இல்லைன்னு யாராவது சொல்லலாம். சொல்லுங்க, யாராவது கை உயர்த்தி சொல்லலாம். சொல்லுங்க புவனேஸ்வரன் சார். எந்த இடம் சொல்லலைன்னா அவரு முழிப்பாருல்ல, இறங்கிருன்றாரு. ஆமா, இறங்கிருன்னுவாரு. எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, ஏதோ ஒரு இடத்துக்கு டிக்கெட் கொடுங்க, ஏதோ ஒரு இடம் சொன்னா கூட வரலாம். ஆனா எங்க இடம் கொடுங்கன்னா யூஸ்வலா அவங்க அந்த ஊக்க போனஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்சென்டிவ் மாதிரி. அப்ப
உள்ளதுலயே அதிகமா எந்த சார்ஜ் இருக்கோ அதுதான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து என்ன அர்த்தம்னா டெஃபினிட் கிடையாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த இன்டெஃபினிட். அவ எதுவும் முழுமையா நிச்சயமா இருக்கிறது தான் டெஃபினிட். இப்ப வந்து இன்டெஃபினிட் அப்சல்யூட்னா அது முழுமையானது, ஆனா அது டெஃபினிட் இல்லாம இருக்கும்போது நமக்கு ஒரு குழம்பு. அப்சல்யூட்டும் முழுமையா அது டெஃபினிட்டா தானே இருக்கும்போது அப்படி இன்டெஃபினிட்டா இருக்க முடியும். அப்படி அதாவது ரெண்டு விதமா சொல்லலாம். இன்டிஃபைனபிள்ங்கிற அர்த்தத்திலயும் சொல்லலாம். இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க எல்லாருமே கிராமர்ல வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஓரளவு படிச்சிருப்பீங்க. டெஃபினிட் ஆர்டிகிள், இன்டெஃபினிட் ஆர்டிகிள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு 10 பேனா இருக்கு, டேக் அ பென் அப்படின்னு சொன்னா எந்த பேனா வேணா எடுக்கலாம். டேக் த பென் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட பேனாவை தான் நம்ம எடுக்க முடியும். தேன்னு வந்து டெஃபினிட் ஆர்டிகிளா இருக்கும், ஏன்னு வந்து இன்டெஃபினிட்டா இருக்கும். அது மாதிரி இது வந்து எது வேணா இருக்கலாம், ஆனா அது முழுமையா இருக்குங்கிற பொருள்ல இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஓகே, திருப்பி படிக்கணும். The traditional way of knowledge proceeds by elimination. முந்த வழி படிக்கல. அப்போ வந்து அந்த பரம்பரை வழியாக வரக்கூடிய ஞானம் என்ன பண்ணுமா, proceeds by elimination. அப்போ வந்து இது இல்லாத நேத்தின் போடுறதவே பார்த்தோம். Elimination and rejects successively body, proceeds by elimination and rejects successively the life, proceeds by elimination, rejects successively the senses, proceeds by elimination and rejects successively the heart, proceeds by elimination, rejects the very thought in order to merge into the. அப்ப இது எல்லாத்தையும் விலக்கி தான் நம்ம போக போறோம். இதுதான் நம்ம கடவுள் என்று சொல்லுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய சொல்லுடைய விளக்கம். இதுன்னு சொல்லணும் தாராளமா. ஞாபகம் இருக்கா? பல தடவை கடவுள் என்று சொல்லி நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஐயா தேவதாஸ் ஐயா, நீங்க அதை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நம்ம வகுப்புல இதுக்கு முன்னாடி வந்தப்போ, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இத கொஞ்சம் உன்னிப்பா கேட்க. அதாவது வார்த்தை தான் எங்களுக்கு இங்க கூட நீங்க அதை விளக்கம் சொல்ல சொன்னோம். எங்கீங்க ஐயா? மதுரையில. நன்றிங்க. அப்போ எல்லாம் கடந்துங்கிறதா இங்க இருக்கிற விஷயம். அப்ப அந்த கடத்தல்ங்கிறத இங்க எலிமினேஷன், ரிஜெக்ட்ஸ்ங்கிறது இதெல்லாம் கடந்து, உடலை கடந்து, உயிரை கடந்து, உணர்வுகளை கடந்து, இதயத்தை கடந்து, ஈவன் த வெரி தாட். இப்ப வந்து தாட்டுக்கு அவ்வளவு மரியாதை அப்படின்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் ஈவன்ங்கிறதெல்லாம் வந்துட்டு ஈவன் த பாடிங்கிற வார்த்தையெல்லாம் வரும்போது அது உடலும் கூட அப்படிங்கிற மாதிரி, அது உடல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பொதுவா நினைக்கும் போது ஈவன் த பாடி வந்துச்சு. வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நோ லெஸ் தேன் த தாட்னா தாட் ஒரு உயர்நிலையா நம்ம கருதுறோம். ஆனா எக்காரணத்துக்கும் எண்ணத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அப்படிங்கிற பொருள் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா த வெரி தாட் அப்படின்னா ஒரு சக்சசிவ்லி ரிஜெக்ட்ஸ் த வெரி தாட், அந்த எண்ணத்தையே அப்படிங்கிற பொருள். ஒரே நிமிஷம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அந்த வெரி தாட்டுங்கும் போது அந்த அர்த்தம் வந்துடும். அப்ப இதெல்லாம் எலிமினேஷன், ரிஜெக்ட்ஸும் கடத்தல்ங்கிற பொருள். எலிமினேஷனா உண்மையாக எலிமினேட் இல்லாமல் ஆக்குது, ரிஜெக்ட்ஸ்னா விலக்குதல். விலக்குதல் கூட நம்ம கடத்தல்ங்கிற சொல்றது. கடந்து 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 உள்ளுதல் என்றால் நினைத்தல் என்ற பொருள் வரும். எண்ணத்தையே கூட நம்ம கடந்து போனோம்னா அப்ப நம்ம வந்து இந்த அமைதியான பரமாத்மாவோட நம்ம இணைவோம். மெர்ஜ் இன்டு சுப்ரீம் நிகில், ஏதுமற்ற ஒரு நிலை, அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யங்கிற வார்த்தையெல்லாம் படிச்சிருப்போம். அந்த நிகழ்வுக்குள்ள போனோம். அல்லது இன்னதுதான் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு முழுமைக்குள், பூரணத்துவத்துக்குள் நாம் இணைவோம். அதுதான் அந்த தமிழ் சொல்ல வந்து நம்ம அப்படி பெருமைப்படும். சார் இந்த இடத்துல ஹார்ட், பாடி, லைஃப், சென்சஸ் அதெல்லாம் தாட் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இறைவனோட இணையறதுக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகுதா? அதான் ட்ரெடிஷனல் வே. அரவிந்தர் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது எப்பவுமே அந்த வார்த்தையில எச்சரிக்கையா இருக்கணும். The traditional way of knowledge proceeds by elimination அப்படிங்கிற பொருள் இருக்கு. அது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இன்டெகிரல் யோகால பாடியை வந்து எலிமினேட்டோ ரிஜெக்டோ பண்ண மாட்டோம், லைஃப் இது பண்ண மாட்டோம், சென்சஸ் இது பண்ண மாட்டோம், ஹார்ட் இது பண்ண மாட்டோம், எண்ணத்தை இது பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அப்பதான் ஆல் லைஃப் இஸ் யோகா. ஆல் லைஃப் இஸ் யோகானா ஒதுக்குன பிறகு எப்படி ஆல் லைஃப்னு சொல்ல முடியும்?
புரியுதுங்களா? கேள்வி அந்த கேள்வி கேட்டாதான் இந்த இடத்துல புரியும். எப்பவுமே நான் சொன்னேன், இவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, இதை புரிஞ்சுக்கணும். ஆனா அங்கங்க பூர்ண தொட்டு 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 செல்வாரு. ஞாபகம் இருக்கு. இப்ப கரெக்டுங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? புரிஞ்சுது சார். ஏன்னா அங்க வார்த்தை ஆரம்பிக்கும்போது the traditional way of knowledge proceeds by elimination and rejects அப்படிங்கிறது. சரி, அப்ப பழைய காலத்துல அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களால எப்படி சார் இறைவனை அடைய முடிஞ்சது? அதான் அது அடைய முடியல. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கீங்க, இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதனாலதான் அந்த மதங்களுக்குள்ளேயே ஒரு அது ஒவ்வொருத்தர் வெறுப்பு, சண்டை, சச்சரவு எல்லாம் வருது இல்லையா? ஆமா. எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா, அந்த வழிகளை தான் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அந்த பிராக்டிக்கல், அந்த சாந்தியம், சாஸ்திரம், அந்த முறைகள், நெறிமுறைகள் இதெல்லாம் தான் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இறைவனை பாருங்க, நாளாரில் கண் அப்ப வல்லேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளாரில் கண் அப்ப வல்லேன். அதாவது பட்டினத்தார் ஒரு வார்த்தை சொல்றாரு. வேணா அந்த வீடியோ அனுப்புறவங்களுக்கு. என்னால குழந்தைய என்னுடைய எனக்கு பிறந்த குழந்தையை அறுத்து நான் கறி சமைத்தோம்னால கொடுக்க முடியாது, இளமையை என்னால் தொலைக்க முடியல, என்னால 6 நாள்ல நான் கண்ணை என்னால எடுத்து அப்ப முடியல. 3வதா சொல்றேன், அதான் உச்சக்கட்டம் இருக்கும். புரியுதுங்களா? என்ன சார் கேட்கல, கட் ஆயிடுச்சு. பட்டினத்தார் 3 ஐட்டம் சொல்ற, என்னால இதெல்லாம் முடியல இறைவா, நான் இப்படிலாம் என்னால பக்தியில இருக்க முடியலன்னு சொல்லுவாரு. அதுல முதல்ல சொல்றது பிள்ளை கறி செய்யற மாதிரி என்னால என்னுடைய மகனை அறிந்து உனக்கு கறி சமைத்து கொடுக்க முடியாது, சிறு தொண்டர் புராணத்துல. 2வது இளமையை நான் தொலைக்க முடியாது. ஏன்னா அது திருநீலகண்டருடையது. அவர் மனை தொடாதே திருநீலகண்டம் அப்படிங்கிற என் மேல ஆனடி எம்மை தொடாதுன்னு சொல்ல, எந்த பெண்ணையும் தொடலன்னு அவரு சொல்லி, அப்ப இளமையை தியாகம் பண்றாங்கன்ற 2வது பொருள். அந்த மாதிரிலாம் என்னால இளமையை தியாகம் பண்ண முடியாம இருக்கேன். 3வது நாள் 6ல் கண் எடுத்து அப்ப வல்லேன் அப்படிங்கிறாரு. 6 நாள் என்னோட கண் எடுத்து அப்ப அதை உச்சமா சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இதெல்லாம் அந்த கண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு லோக்கல் அனிஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. இப்ப பல்லெல்லாம் இவங்க இது பண்ணும்போது ஒரு ஊசி குத்தி அந்த வலி இருக்கும். ஆனா அந்த இடம் மரத்து போயிருக்கும். பல்லு குடும்பம் போது நமக்கு அந்த ரொம்ப அதோடைய பாதிப்பு இருக்காது. எந்த ஒரு அறுவை சிகிச்சை எடுத்தினாலும் சரி, எந்த இதயத்தையும் நம்ம இது பண்ணாலும் அனிஸ்தீசியா கொடுக்காம அதை செய்ய போறது இல்லை. அது தனி மயக்க மருந்தியல்லே ஒரு தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா கூட கொடுத்துட்டாங்கன்னா உயிர் போயிடும், கம்மியா கொடுத்தா வலி தெரியும். ஸோ அதை சரியான அளவுல கொடுக்கணுங்கிறது அது ஒரு நிலை. சரிங்களா? ரமணர் மாதிரியும் இருந்தா வேணா மயக்க மருந்து கொடுக்காம கத்தி வச்சா கூட அவங்க கவலைப்படாத நிலைமையில இருப்பாங்க. சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 4 கண்ணப்ப வந்தேன் அப்படின்னா, அந்த 6 நாள் என்னால கண் எடுத்து யோசிச்சு பாருங்க. அந்த கண்ணை எடுக்கணும், அதை வைக்கணும். 2வது கண்ணும் கொடுக்க ரெடியா இருந்தாரு. ஆனா அது 2வது கண்ணு வெட்டுறதுக்குள்ள எடுக்கிறதுக்குள்ள நெல்லு கண்ணப்பான்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் என்னால முடியலன்னு சொல்றாரு யாரு? பட்டினத்தார். போகணும். அப்ப இத நம்ம பக்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் நாலேஜ் ப்ரொசீட்ஸ் பை எலிமினேஷன். அப்ப இதெல்லாம் வேலை. இப்ப மகனை எலிமினேட் ரிஜெக்ட் பண்ணாதானே அவங்க எல்லாம் இறைவனோட சேர்ந்திருக்காங்க. இளமையை பண்ணதுனால அது உடம்போட இப்ப எப்படி சில பேர் பாலியல்ல ரொம்ப இதா போனாங்கன்னா அது பசி மாதிரி. அதை அதை எப்படி நான் அடக்க முடியும்? நான் பாட்டுக்கு என் போக்குல போவேன்னு சொல்றவங்க இருக்கானா இல்லையா? அப்ப அது பாடியை ரிஜெக்ட் பண்றது, பாடியை எலிமினேட் பண்றது தானே இப்ப திருநீலகண்டர் பண்ணிருக்காரு. பிறந்த குழந்தைய நீங்க கழுத்து அறுத்து சமைச்சு அதுல வேற தலையை பத்திரமா வச்சிருந்தாலும் சிவபெருமான் தலைக்கறி எங்கன்னு கேட்டாங்க. முழுமையா கொடுக்கணுங்கிற ஒரு பொருள் வருது. 3வது எடுத்துன்னா, என் கண்ணு போய் நான் குருடனானாலும் பரவாயில்ல, பார்வையற்று இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனோட கண்ணுல ரத்தம் வரக்கூடாதுங்கிறதுல அவர் அது இதை விட என்ன சொல்ல முடியும்? எலிமினேஷன், ரிஜெக்ஷன் எல்லாம் இதை விட எப்படி சொல்ல முடியும்னு யோசிச்சுப்பாரு. அவங்க அவங்க எல்லாம் உடனே நெல்லு கண்ணப்பானா என்ன சொல்றாரு? என் பக்கத்திலேயே நெல்லுங்கிற அர்த்தம். நெல்லுன்னா 2 பொருள் வருது. இந்த செயலை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஓடிட்டு இருக்கும்போது நெல்லுன்னு சொன்னா ஓடாம நெல்லுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல என் பக்கத்திலேயே நெல்லுன்னு அர்த்தம். 2 இருக்கா? இறைவனோட இணைஞ்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம்.
இதெல்லாம் எலிமினேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணதுனாலதான் அந்த உடல் இதெல்லாம் சென்சஸ்க்கு இப்ப வலிக்குதுன்னா அந்த சென்சஸே அவங்க இது பண்ண மாதிரி அர்த்தம். இதோட பொருள் வேற இன்னும், அதாவது நம்ம துறவு நிலை பேர் மனதால் அப்படி பின்வாங்கி ஈவன் வெரி தாட். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞான யோகத்தின் உச்சம் வந்து எண்ணமற்ற நிலை தான். நம்ம ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ நம்ம படிக்கிறோம் இல்லையா, படிச்சோம் இல்லையா, சதாவா நம்ம படிச்சு சொல்றது சாவித்ரி பவன்ல போட்டிருக்காங்களா இந்த புக்கு. அதுல ஸ்ரீ அரவிந்தர் முழுக்க அது அப்சல்யூட் சைலன்ஸ் அவங்க அடையுங்க எண்ணமற்ற நிலை தானே. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. சரிங்க சார். ஓகேங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இறைவன் அடைஞ்சிருக்காங்க பழைய காலத்துல அப்படிங்கிற வரி தானே அப்படிங்கிற பொருள். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அதை கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது மதம் சமயம் என்னென்னமோ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த சமயமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்த இறைவனுடைய நீங்க அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா நீங்க அந்த பிரேயரோ ஏதோ ஒரு அந்த வழியில போனோம்னா தான் கண்ணப்பன் எல்லா அனாச்சாரமா தானே பண்ணாரு. வாய்க்குள்ள தண்ணியை கொண்டு கொட்டுறாரு, அதான் அபிஷேகம். சாமிக்கு படைக்கிற பூ கொண்டையில வச்சுட்டு அவருடைய குடுமையில வச்சுட்டு கொண்டு வர்றாரு. அப்புறம் சமைச்ச கறியை முதல்ல யாருமே அசைவம் பொதுவா செய்யறது இல்லை. ஆனா அவரு கறி சமைச்சு நாக்குல ருசி பார்த்து மிகச்சிறந்த பகுதிகளை மட்டும் வைக்கிறாரு. இப்ப பிரசாதத்தை நீங்க வாயிலே போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. எல்லாமே அப்படி பண்றாரு. இது சிவானந்த லகரிங்கிற இதுல கரெக்டா 63வது ஸ்லோகத்துல இதை பத்தி சொல்றாங்க. கண்ணப்பன்கிற பேர் வராம ரொம்ப அழகா ஆதிசங்கரர் அதை சொல்றாரு. ஆனா ரெண்டுமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். சுதா சேஷன்கிற அம்மா ரொம்ப அழகா அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. செருப்பு தான் தலை மேல வைக்கிறதுக்கு அவர் செருப்பு தான் கிடைச்சது, கண்ணு இது பண்றாரு அப்படின்னா அந்த வாயிலிருந்து எச்சிலோட இருக்கிற நீர் தான் அபிஷேகம், ருசி பார்த்ததுதான் புதிய உணவுங்கிற மாதிரி எல்லாம் சமஸ்கிருத சொற்களுக்கு பொருள் வருது. அதோட தமிழாக்கத்தை பர்வீன் சுல்தானா பேசுறாங்க. இந்த 2 பேச்சையும் நான் உங்களுக்கு போடுறேன். லிங்க் கொடுக்குறதுல பிரியா கொடுக்குற லிங்கை இந்த வீடியோ ரெக்கார்டிங் கீழேயும் போடுங்க. சரியா? இருக்கீங்களா பிரியாமா? ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 2ஐயும் கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் பர்வீன் சுல்தானமா பேசுறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 52 நிமிஷமா என்னமா இருக்கும். இவங்க சுதாஷி நம்ம பேசுறது ஒரு 19 நிமிஷம் இருக்கும். ரெண்டுமே கேட்டீங்கன்னா இதுக்கு ரொம்ப பொருத்தமா தெரியும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் என்னன்னா நீங்க எந்த வழியில போறீங்கிறது ரெண்டாவது. இஸ்லாமா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, அந்த இதுவா, புத்த மதமா, எந்த வேணா சொல்லுங்க. ஆனா அந்த நீங்களே தியானம் பண்ணும்போது ஒரு செகண்ட் நீங்க அதை போய் தொடுவீங்க. அதுதான் உண்மையான அந்த நிலை. அதுதான் இறைவனோட மெர்ஜ் ஆகிற நிலை. அது நீங்க எதுல போனாலும் வரும். இல்லாட்டி அதெல்லாம் இவ்வளவு நாள் நின்று இருக்காது. என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறுவனப்படுத்தும் போது அதோடைய சில நேரம் அதோட உயிர் சத்து போயிடுது. அதுதான் அங்க இருக்கிற சிக்கல்கள். அது மடமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தலைவர், மட தலைவரோ யாரோ ஒருத்தர் இருக்கும்போது தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய நீர்த்து போகக்கூடிய தன்மை எல்லா பக்கமும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் எல்லா தியான மையங்களையும் என்னென்ன அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மனிதர்கள் இருக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். அதை தாண்டி நம்ம தியானம் எல்லாம் பண்ணும்போது அழகா அந்த மர்ஜ் ஆகக்கூடிய தன்மை வந்து ஒரு நிமிஷமா உங்க கேள்விக்குனால பதில் வந்துருச்சுன்னு நம்புறேன். வந்துருச்சு சார், வந்துருச்சு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போறேன். இப்ப உடனே அந்த பூர்ண யோகத்தோட இது சொல்றது போது இதுக்கும் அதுக்குள்ள வேறுபாடுகள் தான் வரும். இது என்னன்னா அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வழிகள் என்னென்னமோ பேரு டேக் எல்லாம் வச்சிருந்தாலும் அல்டிமேட்டா நம்ம அணையிறது இறைவனை தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அது நீங்க எந்த வழியில போனாலும் சரி, அதுதான் அங்க இருக்கக்கூடிய மறக்கக்கூடாத விஷயம். நீங்க எந்த வழியில போனாலும் சின்சியரா நீங்க செஞ்சீங்கன்னா கன்ஃபார்ம்டா அதுல போய் சேருவீங்க. அதுல நம்ம உயர்நிலைக்கு போக முயற்சி. சொல்லுங்க போட்டு திருப்பி கை எடுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். அப்ப இந்த வழி வசதி, அந்த வழி தப்பு அப்படின்னு எதையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாதுல்ல. அவருடைய அதுக்காக நம்ம அந்த பழமை வழியில நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இன்டெகிரல் யோகா வரும்போது அதையும் மறந்துடக்கூடாது. அதெல்லாம் சரி. அதாவது அரவிந்தர் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா,
மற்ற யோகங்கள் முடியும் போது அந்த பூர்ண யோகம் தொடங்குறதுன்னு மறந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் அதை அடைஞ்சிருக்காங்க. நம்ம திருப்பி அந்த பாதையில போகணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களை கேவலமாவோ அவங்க செய்யறதும் தப்புங்கிற, அதனாலதான் இந்த மதச்சண்டை வர்றதே அப்படிதான். எங்களோட கோட்பாடு இப்படி இருக்கு, உங்க கோட்பாடு இருக்கு, ரெண்டும் பொருந்தலன்னு சொல்லிதான் சண்டை போடுறாங்க. ஆனா இது வழியில போனா அதுவும் சரி இதுவும் சரிங்கிற ஒரு நிலை வரும். இப்போ நாஸ்திகனை நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றவரை நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். அவங்க அவங்க ஒரு ஒரு பாலிசியில வச்சிருந்தாலும் செயல்முறையில எல்லாம் நல்லது செய்யும் போது அங்க கடவுள் இருக்காருன்னு நான் நினைப்பேன். அப்படி இல்லை, நான் சொல்ல வர கருத்துல நீங்க அவங்க அறச்செயல் அதெல்லாம் நான் பேசல. என்னன்னா எல்லாம் அல்ல இறைவனால் இல்லாமல் இருக்கும் தன்மையும் உண்டுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா அது இல்லாத தன்மையை அவங்க எடுத்துருக்காங்க. இப்ப இதே நிகழ்ல எல்லாம் பார்த்தோம், இல்லாததான் அது நிகழ் நிர்வாணமும் அதுதான். அதை அவங்க எடுத்துட்டு கடவுள் இல்லைங்கிற பொருளுக்கு போறாங்க. அப்ப அவங்களை தப்புன்னே சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இருக்கு. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். 7 நிமிஷம் இருக்கு. The way of integral knowledge supposes that we are intended to arrive at an integral self-fulfillment, and the only thing that is to be eliminated is our own consciousness, the ignorance and the results of the ignorance. இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் வருது. மொத்த அப்பவே எல்லாத்தையும் அவங்க இது பண்ணாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல அனைத்து பாடி, லைஃப், சென்சஸ், ஹார்ட், வெரி, தாட் வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. ஆனா இன்டெகிரல் யோகால பார்த்தா the way of integral knowledge supposes அப்படிங்கன்னா அது ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, that we are intended to arrive at an integral self fulfillment. அப்ப நம்ம எதை அடைய வேண்டும் என்றால் பூரணமான தன்னையே நிறைவேற்றும் என்ற ஒரு நிலைக்கு அடைய வேண்டும். அப்போ எதை செய்யணும்? the only thing that is to be eliminated is our own unconsciousness. அப்போ நம்ம ஒருவேளை அப்பவே படிக்கும்போது அன்கான்சியஸ்னஸ் படிச்சுன்னா தெரியல, அன்கான்சியஸா அந்த கான்சியஸ்னஸ் படிச்சுன்னா தெரியல, ரெக்கார்டிங் பார்த்தா இருக்கும். அப்போ எதை நம்ம இது பண்றோம்னா அந்த சித்து தான் கான்சியஸ்னஸ். அந்த சித்தற்ற நிலையை அசித்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலத்தை நாம் எலிமினேட் பண்ணணும். இது முதல். அடுத்தது ஒன்லி திங், அதுக்கு இன்னொரு பேரு தி இக்னோரன்ஸ். இஸ் அவர் ஓன் அன்கான்சியஸ்னஸ், தி இக்னோரன்ஸ் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ். இப்ப நான் நேற்று விளையாட்டு அந்த இது காட்டின பாருங்க, அந்த சார்லி சாப்ளினோட பாத்தீங்கன்னா அது செய்யறாங்க. ஆனா அதுல அறியாம இருந்திருக்கு. அறியாம இருக்கணும் தான் தவறுகள் வருது. ஆனா அதை தாண்டி வந்துச்சுன்னா இப்ப இவர்கிட்ட நான் கேட்கிறேன், நம்ம தனசேகரன் ஐயா உங்களுடைய ஃபீல்டுல ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கீங்க தானே தனசேகரன் ஐயா? அன்மியூட் பண்ணி வரலாம். தனசேகரன் ஐயா, ஓகே சொல்லுங்க சார். இப்போ நம்ம இந்த வண்டி எல்லாம் ஆரம்பிக்கும் போது இரும்புல எல்லாம் வெறும் ரிம்புல சைக்கிளோ எந்த வண்டி ஓடினாலும் டயர் போடாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டயரு உள்ளுக்குள்ள டியூப் எல்லாம் வந்துச்சு. இப்போ டியூப்லெஸ்ன்னு வந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா, டியூப்லெஸ் டயர். இப்போ நான் என்ன சொல்றது, இக்னோரன்ஸ்ல இந்த தவறுகள் செஞ்சு 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 அது இன்னும் மேம்படுது. முன்னெல்லாம் இன்னைக்கும் சொல்றேன், பங்க்சர்னால மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா. 88% ஆஃப் ஆக்சிடென்ட் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எரர் தான். எரர்ல நான் சொல்ல பங்க்சர் ஹியூமன் எரர் தான் சொல்லுவேன். ஃபங்க்ஷனல். ஆமா ஆமா, பங்க்சர் சொல்லுவோம். டயர் பங்க்சர். அதுல பங்க்சர் அது ஹியூமன் எரர்னு அது சொல்ல முடியாது. ஒரு சில இதுதான் வேணா இருக்கலாம். மேக்சிமம் அது அன்எக்ஸ்பெக்டட் தான் சார் பஞ்சர் ஆகுறதுல. ஆனா இப்போ அதை எலிமினேட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி டயரை கைட்டி ரிம்மை கைட்டி எல்லாம் பண்றது. இப்போ எதுவுமே இல்லை. இந்த டியூப்லெஸ் டயர் வந்த பிறகு அப்படியே வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு, இப்போ ஈவன் இந்த டியூப்லெஸ் டயர் வந்ததுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம அந்த ஆணியை புடுங்கக்கூடாது. ஆணியோ முள்ளோ எது இருந்தாலும் புடுங்காமையே நீங்க ஓட்டிட்டே இருக்கலாம். ஏன்னா அது முள்ளு குத்துன உடனேயும் there is a internal technology to squeeze the part. அந்த ஆணியை அது இறுகி பிடிச்சிக்கும், காத்து வெளியே போவாது. ஆனா நம்ம எடுக்க கூடாது அந்த ஆணியை. எங்க பஞ்சர் கடை இருக்குது அங்க போய் சொன்னோமா, அவங்க அந்த ஆணியை எடுத்துட்டு உடனே அந்த பஞ்சர் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி டியூப்லெஸ் டியூப் டயர்லாம் அந்த எந்த ஒரு பட்ட உடனே காத்து போயிடும். காட்டு போயிடும். வண்டி ஓரம் கட்டி நிறுத்தணும். இல்ல நம்ம அதை மீறி ஓட்டினோம்னா
அந்த ஆணி இன்னும் கிழிச்சு டியூபையே ஒரு வழி பண்ணிடும் இல்லையா? அதுதான் இல்ல நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அதோடைய வளர்ச்சி இவல்யூஷன் ஆஃப் டயர்ஸ் பாத்தீங்கன்னா அதை மேம்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இக்னோரண்டா இருந்திருக்கும். இது இன்னொரு விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இது இருக்கு பாருங்க, லைட்டு ஹெட்லைட்டோட தான் கார் ஆரம்பிச்சாங்களா இல்லையா ஆரம்பத்துல எப்படி பார்த்தாலும்? ஆமா சார். ஆனா அதே கான்செப்ட் தான் இப்ப ரிவர்ஸ்ல போடுறோம். யோசிச்சு பாருங்க, ரிவர்ஸ்க்கு அதே மாதிரி தானே ஒரு இப்ப வந்து வெளிச்சமா ஒரு லைட் போடுறோமா இல்லையா? அப்போ ஆமா ஆமா. ஆனா ஆரம்பத்துல அது போடல. கரெக்ட் கரெக்ட். கான்செப்ட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி இருக்கிற லைட் மாதிரியே பின்னாடி போட்டிருக்கோம். ஆனா அப்ப அது தோணல. ஏன்னா முன்பக்கம் மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் கேமரா எல்லாம் வச்சுட்டு பின்னாடி இருக்கா இல்லையா என்னங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம்னு வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன்னா, இக்னோரன்ஸ் வந்து நிறைய அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் எல்லாம் இருக்கு. நேத்து நம்ம பார்த்ததே நாளைக்கு வந்து ஒருத்தர் நல்லா உணவூட்டும் கருவி செஞ்சாரு, தப்பே இல்லாம செஞ்சா அதை வந்து ஓரளவு ஏத்துக்கலாமே தவிர, ஆனா அது மனிதனை மனிதனா பார்க்கணும், மனித நேயத்தோட பார்க்கணுங்கிறது அடுத்த நிலை. ஸோ இதை தேங்க்யூ தனுசேபி, இதுக்காக தான் நான் உங்களை கேட்டேன். சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இதோட பொருத்தி பதிவு. இது வந்து நீங்க எந்த ஃபீல்டோடையும் வச்சுக்கலாம். இப்ப மெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சண்முக பிரியமா இங்க இருக்காங்க. மெடிக்கல்ல ஒரு காலத்துல அந்த மயக்க மருந்துன்னு தெரியாம ஈவன் நம்ம இதுல ஆயுர்வேதத்துல கூட அறுவை சிகிச்சை செஞ்சதா சொல்லுவாங்க. அப்படி செய்யும் போது அவங்க எப்படி அந்த துடிப்பு, சில பேர் அந்த அந்த ஷாக்லயே உயிர் போயிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நம்ம பிபிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறினதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தி வைக்கும் போது பிபி இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால பிபி நார்மல் பண்ணிட்டு தான் சர்ஜரி பண்ணணுங்கிறதே எல்லாம் ரூல். இதெல்லாம் முதல்ல வந்து சர்ஜரிக்கு முந்தின நாள், சர்ஜரி அன்னைக்கு, சர்ஜரிக்கு அடுத்த நாள் மட்டும்தான் பிபி டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பிபி டேப்லெட் மோசமான டாக்டரா இருந்தாங்கன்னா நீ சாகிற வரைக்கும் சாப்பிடணும்பாங்க. ஒரு நல்ல மனசுள்ள டாக்டர் இருந்தா நீங்க வாழும் முறை இதை சாப்பிடணும்பாங்க. எப்படி பார்த்தாலும் பிபி வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கு. அது வந்து இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அது வளர்ச்சி நான் சொல்றேன். பிரியாமா நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அது வந்து அந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ வந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு சமூக பிரியாமா நீங்க குவாலிஃபை ஆகி? சார் 19 years சார். இப்ப என்ன யோசிச்சு பாருங்க, நீங்க ஆரம்பிச்ச போது வெளியே வந்ததுக்கும் இப்போ எவ்வளவு இம்ப்ளான்ட் எல்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே நான் வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல, சென்னையில வந்து இந்த பாய்க்கடை பக்கம் எல்லாம் நிறைய சைனீஸ் பீப்புள் தான் டென்டிஸ்டா இருந்திருக்காங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். நிறைய பேர் சைனீஸ் தான். கூட ஒரு சீன டாக்டர் நல்லா பாப்பாரு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் முதல்ல இருந்து இருப்பாங்க அங்கேயே. இப்போ அந்த அந்த வழக்கு ஒழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மக்கள் தான் இருக்கும். அப்ப வந்து அந்த ஃபுல் பல்ஸ் விட்டு வைக்கிறது, கழட்டி வைக்கிறது, தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ ரிமூவே பண்ணாம அப்படியே பிக்ஸ் ஆகுற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா எவ்வளவோ வந்திருக்கு. அதே மாதிரி இது சொல்லிட்டே போனா நிறைய சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி, இக்னோரன்ஸ் இந்த வார்த்தையை நான் படிச்சு நிறைவு செய்யறப்போ, the way of integral knowledge supposes that we are intended to arrive at an integral self-fulfillment, and the only thing that is to be eliminated is our own unconsciousness, the ignorance and the results of the ignorance. அறியாமையால் வரக்கூடிய விளைவுகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணணுங்கிறதுதான் பூரண ஞான யோகத்துடைய தன்மை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுற நேரம் தாண்டினாலும், பிரிண்டிங் யோசிச்சு பாருங்க. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் பிரிண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு எழுத்தா எடுத்து அந்த கம்பாசிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஒவ்வொரு எழுத்தா தொகுத்து அதெல்லாம் வச்சு ஸ்பேஸ் அது இது ஹைபன் எல்லாத்தையும் 247 எழுத்து தமிழ்ல, அது போக சான்ஸ்கிரிட் எழுத்து, அது எல்லாத்தையும் வச்சு 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 அப்புறம் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலத்துல கண்ணெல்லாம் போயிருக்கும் அந்த கம்போசிட்டருக்கு. எத்தனை பேர் அந்த ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப யோசிச்சு பாரு, டிஜிட்டலா அடிச்சோ அடுத்த நிமிஷம் அந்த நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிறது சரி பண்ணா போதும். தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய தப்புகள் வருது. ஆனா அந்த மாதிரி அடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. ஒரு ஜிஃபின்னு சொல்லுவாங்களா, அப்படி டக்குன்னு நடந்துடும். அதனால அறியாமையில அப்பெல்லாம் நிறைய பின்னாடி தெரிய பிழை திருத்தம்னு ஒரு பக்கம் போடுவாங்க. அது எனக்கு வேடிக்கையா இருக்கு. அது முதல்லயே திருத்த வேண்டியதானே, எதுக்கு அது தனியா பக்கம் போட்டு அது பின்னாடி பார்த்து நம்ம இங்க திருத்திட்டு உட்காந்துருக்கோம். அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு
இதெல்லாம் பிரிண்டர்ஸ் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரிசல்ட்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்ல வந்தது. நம்ம மேம்பட்டு கொண்டே இருக்கிறோம் எல்லா விதத்திலையும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் நம்ம சொல்லிட்டு போனோம். பிரிண்டிங், இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்ப இவரு நம்ம கடலூர் சீனிவாசன் ஐயா வந்து அப்ரைசரா இருந்தாரு இதுல கோல்டுல. இப்ப சில தங்க நகை கடையில போனீங்கன்னா ஒரு மெஷினை வச்சு அது வந்து டச்சே இல்லாம அது வந்து எவ்வளவு என்ன எதுன்னு சொல்லுது. கரெக்டா சீனிவாசன் ஐயா? தெளிவா சொல்லிடும். பேச நிலையில இருக்கீங்களா தெரியல. அப்போ என்ன ஆகும்னா முன்ன நம்ம டச் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் மில்லிகிராம் கணக்குல வரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தங்கத்தின் விலை 1,00,000 தொற்றுச்சு. நேற்று தொட்டு கீழே இறங்குச்சு. 99,900 சொச்சுங்கிற மாதிரி வந்திருக்கு. 1,00,000 ஒரு பவுன் வரும்போது நம்ம இத்தனோடு மில்லிகிராம் போனா கூட, ரொம்ப சின்னதா போனா கூட அது ஒரு பொருளாக நம்ம பாக்குற மாதிரி, ஒரு நஷ்டமாக பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கு. அப்படின்னா அந்த உரைகள் அப்படின்னு வச்சுதான் டச் ஸ்டோன் வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டச் ஸ்டோன் இல்லாம அதோடைய இது குவாலிட்டி எவ்வளவுன்னு பாக்குற மாதிரி இருக்கு. எத்தனை கேரட் என்ன இதெல்லாம் பாக்குற மாதிரி தான் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.